ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு திருச்செந்தூர் சீரீஸ். இது டிசம்பர் 17th நைட்டு. ஆஃப்டர்நூனே சாமி தரிசனம் முடிச்சாச்சு. தரிசனம் ஃபுல்லாக மழை தான். ஆனால் தரிசனம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் மழை நின்றுச்சு. ஈவினிங் போல் அப்பா கொஞ்சம் சிக்காக இருந்தாங்க. அவங்களுக்கு டேப்லெட்ஸ் கொடுத்துட்டு சரி நைட் ஆணுச்சு, ஒரு 8 மணி வாக்கில் கொஞ்சம் பீச்சோட நடக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்திருந்தோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் 8 o'clock ரூம் வெக்கேட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து திருநெல்வேலி டு சேலம்க்கு ட்ரெயின் புக் பண்ணியிருந்தோம். ஸ்டே பண்ணியிருந்தது செந்தூரா ஹோட்டல். அதோட டீட்டெயில்ஸு நாங்கள் எப்படி வந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அவங்கக்கிட்டேயே வந்துட்டு நாங்கள் வந்து இந்த மாதிரி திருநெல்வேலிக்கு போகணும், போகிற வழியில் ஏதாவது டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னு கேட்டிருந்தோம். அதுக்கு அவங்க சஜஸ்ட் பண்ணது திருச்செந்தூர் பாலாஜி கேப், அவங்கள தான் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்டு, அப்புறமேட்டு நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்டு ஆன் த வேல பார்த்துட்டு போக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மார்னிங் எழுந்து டிரைவர் அண்ணா வந்தாச்சு. வந்துட்டு ஃபஸ்ட்டு வள்ளி குகை பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லி ரொம்ப சூப்பராக எல்லாமே மாற்றிட்டாங்க. நாங்கள் லாஸ்ட் டைம் வந்ததுக்கு சி வியூ எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்படியே பார்த்துக்கிட்டே வள்ளி குகையும் பார்த்துட்டு வந்தாச்சு. உள்ளே போகிறது வந்து ஒரு ஆள் தான் உள்ளே போகணும். ரொம்ப குட்டியான ஸ்பேஸ் தான், அதனால் கொஞ்சம் பயமாக இருந்தது. அதனால் வந்துட்டோம். அதை முடிச்சுட்டு அங்கேருந்து ஒரு 20 minutes ட்ராவலில் மணப்பாடு ஹோலி கிராஸ் சர்ச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் பீச் வியூ அப்படின்னு சொல்லி அண்ணா கூட்டிகிட்டு போனார். டிரைவர் அண்ணா வந்து ரொம்ப ஸ்வீட்டு. அவருக்கு கிடைச்ச எந்த சான்ஸையும் விட்டு கொடுக்கல. நாங்கள் 9:15க்கு நைட்டு ட்ரெயின், அதுக்குள்ளே எங்களை திருநெல்வேலியில் கொண்டு வந்து விட்டுருங்கன்னு சொன்னது தான். ஆன் டைமுக்கு கொண்டு வந்து விட்டுட்டாரு கரெக்டாக. மணப்பாடு ரொம்ப சூப்பரான பிளேஸ்ன்னு தான் சொல்லணும். நம்ம படத்தில் பார்த்த விஷயம், சினிமாவில் பார்க்குற விஷயம், நம்ம வியந்து பார்க்குற பீச் வியூ எல்லாம் இங்கே வந்து ரொம்ப அப்படியே கேஷுவலாக பீப்புள்ஸ் எல்லாமே என்ஜாய் பண்ணுறாங்கன்னு தான் சொல்லணும். அப்புறம் இந்த கடல் வியூ, இந்த அலைகள்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகமாக கரையை நோக்கி ஓடி வருதுல்ல, எனக்கு அது பார்க்க ரொம்ப பிடிக்கும். ரொம்ப வேகமாக யார் ஃபஸ்ட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி முந்தி அடிச்சுட்டு ஓடி வந்துட்டுருக்கோம். அது கொஞ்ச நேரம் நின்று பார்க்குறதே அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு சின்ன மலை மேலே இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. ஹோலி கிராஸ் சர்ச் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் போன டைம் வந்து சர்ச் க்ளோஸில் இருந்துச்சு. சுத்தி கடல் வியூ தான். அவ்வளோ அழகான பிளேஸு. ரொம்பவே பார்க்க வேண்டிய ஒரு பிளேஸு. திருச்செந்தூர்லேருந்து ஒரு 20 minutes ட்ராவல் தான். நீங்கள் வந்து எந்த ட்ராவல்ஸ் புக் பண்ணியிருந்தாலும் இந்த பிளேஸை மறக்காமல் சொல்லுங்கள். அதுக்கு பின்னாடி சைடில் பார்த்தீங்கன்னா அங்கேயுமே ஒரு பீச் வியூ இருந்துச்சு. ஆனால் அலை வந்து வித்தியாசமாக இருந்துச்சு. ரொம்ப கொஞ்சம் ஃபோர்ஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு. யாரும் பெருசாக இல்லை. அப்போ உள்ளூர் மக்களே இல்லைன்னா கொஞ்சம் டேஞ்சர் இல்லையா? அதனால நாங்கள் கீழே இறங்கவே இல்லை. பட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வியூஸு. மொத்தத்துல நான் பார்த்து வியந்த விஷயம், நம்ம எல்லாரும் பீச்சு, தண்ணி, கடலு அப்படின்னு சொல்லி பார்க்குற ஒரு விஷயம். இங்க பீப்பிள் அது கூடயே சர்வை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அழகா வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்றப்ப பார்க்க ரொம்ப ஆசையா இருந்துச்சு. அடுத்தது திருநெல்வேலி தாங்க ஸ்ட்ரெயிட்டா. அடுத்து என்னென்ன பார்த்தோம், என்னென்ன ஷூட்டிங் ஸ்பாட்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோஸ்ல ஷேர் பண்றேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் அண்ட் சப்ஸ்கிரைப்.